நானும் கிருஷ்ண ஜெயந்தி வந்து பிரமாதமா போயிருக்கோம் உங்க எல்லாருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து நீங்க அந்த பாதாம் கேரட் பாயசம் பண்ணி எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க, காமெண்ட்ஸ்ல சொல்லிருந்தீங்க on Facebook and YouTube. So thank you very very much. Thank you so much and everybody appreciated your singing also. அதுவே that's another thing. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு வந்து எல்லாம் ஓஞ்சி கொஞ்சம் அந்த கருக்கு முறுக்குலாம் தான் இருக்கும் ஆத்துல. வாய்க்கு ருச்சியா கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் காரமா சாப்பிடலாம் போல இருக்கும் அது. அண்ட் மோர் ஓவர் பலகாரம் அதனால வாட் ஐ தாட் வாஸ் வெஜிடபிள்ஸ், ரவை, மோர் விட்டு ரவை உப்புமா. அது இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கடுகும் முந்திரி பருப்பு தான் தாளிக்க போறேன். ராகேஷ் இல்ல இல்ல நோ உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, நத்திங். Okay. This is only that with all the parboiled vegetables, carrot, no onion. Okay. Hello. நம்ம ஷோ வந்து தமிழ்ல. சொல்ல இங்கிலீஷ். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் இது வந்து இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ஒரு சின்ன கப் ரவை. ஓகே. அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி அதே கப் அளவு சொல்லலாமா? அதே கப் அளவு. கொஞ்சம் கூடியே வைக்கலாம், நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, அப்புறம் நெய்யும் எண்ணெயுமா வச்சிருக்கேன். துளி பெருங்காயம், நாட் மச். சோ இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும். இங்க மெயின் இன்கிரிடியன்ட் வந்து இது மோர் வந்து இப்ப சாதாரண ரவை உப்புமானாக்கா தண்ணி சூடு பண்ணிப்போம். ஆமா. இது வந்து நல்ல புளிச்ச மோர். அது வந்து லைட்டா வார்ம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மோர்ன்றது வந்து நீ என்ன இப்ப ஒரு கப் தயிருக்கு 1.5 கப் மோர் வெச்சுக்கோயே, அது மாதிரி தான். சோ ஓகே. சோ ஒரு கப் ரவைக்கு வந்து 1.5 கப் மோர். ஏன்னா இது ரொம்ப கூழ் மாதிரி இருக்க வேண்டாம், கொஞ்சம் உதிரியா இருந்தா நல்லா இருக்கும், அதனால தான். ஓகே டன். இப்போ வந்து அண்ணா நெய்யும் வச்சிருக்கேன். மோர் ஆஃப் நெய், லெஸ் ஆஃப் இது ஆயில். ஆமா, ஆயில். கடுகு, புளி பெருங்காயம் தான், நாட் மச். ஓகே. இது வந்து இது கடுகு, இது ஒரு 3-4 பச்சை மிளகாய் இருக்கும். அதுவும் இந்த பச்சை மிளகாய் நான் எப்பவுமே கொஞ்சம் மாதிரி பார்ப்பேன் இது மாதிரி. அது கொஞ்சம் கூட காரமே இல்லை. ஓஹோ, வாசனை நல்லா இருந்தது. இது வந்து இஞ்சி 2 இன்ச் பீஸ் இருக்குமா? 2 இன்ச் பீஸ். படப்படன். அப்புறம் பாரு, இது நீ எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அத சொல்லு. ஒரு கப் ரவை. இது அந்த ஃபைன் ரவை. ஃபைன் ரவைனா ரொம்ப நாட் தட். ஹலோ, வை தட் கோசல்? இல்ல இது சேத்தல ராகேஷ். இதுக்கு வந்து இப்போ வந்து பாரு, இப்போ ஆடிங் தி வேக வச்ச காய். ஆமா. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி. உருளைக்கிழங்கு கூட வெறும் பேருக்கு தான். நீ வந்து இப்போ புரோட்டீன்லாம் டயட்ல இருக்க, கார்ப்ஸ் வேண்டாம் அதெல்லாம் சொல்றீங்க இல்லையோ, அதனால இது வெறும் இதுதான். ஆஹா, கலரை பாரு எப்படி இருக்கு. அதானே, இதே வந்து நம்ம உப்புமா கொழுக்கட்டை மாதிரி கூட பண்ணலாமா? பண்ணலாம். சரி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது வந்து உப்புமா கொழுக்கட்டைக்கு முதல்ல வந்து நம்ம இதுவே கொஞ்சம் ரவையா உடச்சுக்கணும். ஓகே. அரிசி வந்து அதான் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் மோர்ல தான் நான் பிசிறி வச்சுப்பேன், தயிர்ல. கொஞ்சம் அந்த இதுவும் இருக்கும். கொஞ்சம் குறைவாவே போடுறேன். ஓகே. ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா விஷம். சோ இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த ரவை பொல தெரியுது பாருங்க. நைஸா கரண்டியை மாத்திட்டே இருக்கும். கரண்டி, ஆமா. எனக்கு அது வாட்டமே இல்லை ராகேஷ். இப்போ பாரு, இப்போ வந்து அடுப்பை வந்து நான் அணைச்சு விடுறேன். ஊத்துறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அது பயம். வாட் a technique யா. ஆஹா, ரவா உப்புமா பண்ணும்போது இப்படியே பண்ணுது நீ? எந்த உப்புமா, சேமியா உப்புமா எல்லாத்துக்குமே. கேசரி பண்றதுக்கு கூட when I add milk or பாதாம் மில்க் கொஞ்சம் அது அணைச்சிடுவேன் நான். அவசரம் இல்லை அவனுக்கு, எப்போ பாரு அதான் நான் சொல்றேன் அவன்கிட்ட. You never listen. இப்போ வந்து இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா மூடி வச்சிருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி சரியா பாரு வச்சிருக்கேன். கணக்கா போடணும். கரெக்ட். சோ இது என்ன கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சிருக்கேன். எடு பாப்போம். கரெக்ட்டா மச்சிகா பாத். ஆஹா, நல்லா அந்த கலரே பாரு எவ்வளவு ஒயிட்டா இருக்கு, பிகாஸ் ஆஃப் தி மோர். நல்லா இருக்கு. இது ஆக்சுவலா ஹோல்சம் மீல். இது வந்து வீட்டோடதுங்கிறதுனால நீ பலகாரம் எதுக்குமே யூ கேன் டேக் இட். இதே மாதிரி பண்ணிட்டு நல்லா நீ இது மாவோட ஜலம்,
இல்லாட்டாக்க மாகாளி கிழங்கு. மாகாளி கிழங்கு வந்து அந்த அம்மாத்துல அண்ணன் பிரிக்கவே இல்லை. நம்ம மாத்துல ஒத்துக்குமே இந்த வாசனை பிடிக்காதுன்ட்டு. எலுமிச்சங்காய் அவர் ஒன்றும் இல்லை, வெறும் மாங்காய் கட் பண்ணி இருக்கும் பாரு, ஒரு டேஸ்ட் பண்ணி அப்படிலாம் நல்லா இருக்கும். கடுகு மாங்காய் எப்படி சீக்கிரம் ஆயிடுது பாரு. யாரான்னு வந்தாக்கா தலையை பார்த்து கல்லுங்கிற மாதிரி டக்குன்னு போட்டுடலாம். அது இது கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு மச்சிக்கா பார்த்து சுவாமிக்குங்கிற மாதிரி நினைச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். கரெக்ட். ஆனா நான் சொல்றேன் தவிர எல்லாம் நான் சுவாமி உள்ளதான் வச்சிருப்பேன். நம்ம மாத்துல எது பண்ணாலும் நேர ஒரு இதுல வச்சு சுவாமிகிட்ட வச்சுட்டு ஒரு ஊதுவத்தி வச்சிருவேன், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம இருக்கவே இருக்கு, இது எடுக்கவே வராது பாரு, நழுவுறது பாரு. நல்ல கரண்டிமா சீக்கா பாரு. கொஞ்சம் நெய் போட போறீங்க? இல்ல வாசனை பிரமாதமா இருக்குமா. இது ஆக்சுவலா வந்து நீ காய்கறி கூட நீ லைட்டா வேக வச்சு தான் போட்டுருக்க, பட் அது அப்படி ஒன்றும் இதுவே தெரியாது. என்ன ஒரு வதக்கினாலே போறேன். ஆமா, நல்லா இருக்கா? உப்பு சரியா இருக்கா? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல அந்த புளிச்ச மோருக்கு வந்து ஒரு வாசனை ஒன்று இருக்கு. அந்த பெருங்காயம், மெயினா அந்த இஞ்சி அண்ட் பச்சை மிளகாவோட காரம் அண்ட் வாசனை. ஓ மை காட், திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இது நம்ம வீட்ல வந்து இந்த சுந்தரி உப்புமான்னு ஒன்று பண்ணுவாங்க. கரெக்ட். இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு, எக்ஸெப்ட் தட் அதுல நிறைய இந்த எலுமிச்சம்பழம் போடணும். சுந்தரி உப்புமா வந்து அப்பா கசினோட வைஃப். அவ she used to make it so well. அதனால நம்மாத்துல வந்து ரெஃபரன்ஸ்க்கு சுந்தரி உப்புமான்னு சொல்லிடுவோம். Go ahead, try this fantastic more Rava Upma with vegetables and முந்திரி பருப்பு. ஆமா, அண்ட் முந்திரி பருப்பு. இது வந்து உங்களோட ஃபேவரட் காம்பினேஷன். இது நீங்க எந்தோட சேர்ந்து சாப்பிடுறீங்களோ நீங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க. We will see you in another episode of Ammavum Naanum. See you. Bye. Bye.